நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளால பிரச்சனை பெருசாக வரக்கூடாது அப்படின்னு தானே மேடம் நான் எடுத்துட்டு போனேன். ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா? வீடுலாம் ஒன்று தான் மேடம், ஆனால் நாங்கள் வந்து தனியாக இருக்கோம். தனியாக வீடு ஒன்று தான், அவங்க இந்த சைடு இருக்காங்க, நாங்கள் இந்த சைடு இருக்கோம். என்னமோ ஆண்டவன் புண்ணியத்துல 2 ஆம்பளை பிள்ளைய போயிருச்சு, வாடகை இல்லை மேடம். அதுக்கும் தான் மேடம் எங்கள் மாமியார் சாப விடுறாங்க. நான் அதையும் சொல்றீங்க பாத்தீங்களா, ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சுன்னு. இல்லை மேடம், அது மேடம் பொம்பளை பிள்ளைங்களை நம்பிக்கை வைக்கலன்னா அப்படி இல்லம்மா, இருக்கிற சூழ்நிலை இருந்துட்டா ஒண்ணும் இல்ல மேம். வளர்த்துறது நம்ம கடமை. கண்டிப்பா அது மாதிரி இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றேன். எங்கள் மாமியார் நாத்தனார் கிட்ட சொல்லுவாங்க மேடம், நீ பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க, நீ நல்லா கால் மேலே கால் போட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். நான் 2 ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கா, அவளுக்கு பார்த்து தெருவில் தான் சோறு கிடைக்கும், அது கூட பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவா அப்படின்லாம் எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்க மேடம். என்ன அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க மேடம், எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் கூட இந்த அளவுக்கு போயிருந்து நானும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க காரணமே எங்கள் மாமியார் தான் மேடம்.